அஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சல் என்றருள வேண்டும் ஆவடு துறையுளானே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று புளியகோன் பொலித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மன்றொண்டர் வதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் வதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சீலணிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறார் ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்களுய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதாம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமைத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களையும் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியை மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். நாம் இரண்டாவது காண்டத்தில் கணேசர் திரு அவதார படலத்தை பார்த்தோம். விநாயக பெருமான் அந்த பிடி களிறு உருவத்தை சித்திர மண்டபத்தில் கைலாயத்தை அம்மையும் அப்பனும் நோக்க விநாயக பெருமானுடைய திரு அவதாரம் நடக்கிறது. இப்பொழுது பெருமான் விநாயக பெருமானை கைலையில் அழைத்து வந்து கைலையின் வாயில் முகப்பில் அவரை அமர வைக்கிறார். விநாயக பெருமானை வணங்குகிறவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராமல் அவர் நல்லதை செய்வார். அவரை வணங்காமல் சென்றவர்களுக்கு இடையூறுகள் வரும். அந்த மாதிரி அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார் பெருமான். அவரை அமரச் செய்கின்றார். அப்பொழுது கைலாயத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் இந்த சிந்தனையில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். அமை பொறு பெருந்தோள் வீங்கும் மறுப்பிளங்கொங்கை செவ்வாய் உமையவள் அதற்கு நேர்ந்திட்டு உவனமே குயர்ந்தோணங்கள் இமையவர் பெருமான் பாதம் ஏத்துவான் புகுத அந்த தமையனை நோக்கி இங்கு சாட்சி சொல்லுக நீ என்றாள். அப்ப அம்மையா அப்பா திரு ஓலக்க மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அப்பன் ஒரு திருவிளையாடலை செய்கின்றார். அம்மையை, அம்மா நம்ம 2 பேரும் விளையாடலாமா? இந்த விளையாட்டு என்ன விளையாட்டு அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தாயக்கட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விளையாடுகிறார்கள் 2 பேரும். அதை விளையாடும் பொழுது யார் ஜெயிக்கிறது யார் தோற்கிறது அப்படிங்கிற முடிவு சொல்லும். அந்த நேரம் மகாவிஷ்ணு என்ன செய்கிறாரு, கைலைக்கு வர்றார்.
வர்றவர் என்ன செஞ்சிட்டாரு, கருடனில் அப்படியே வேகமாக நேரம் வந்து வாசலில் இருக்கிற விநாயகப் பெருமானை வணங்காமல் நேரம் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அம்மையும் அப்பனும் இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே இவர்களுடைய விளையாட்டம் ஆரம்பிக்க போகுது. வந்து இறங்கிட்டார். இப்போ அம்மா சொல்கிறா, இந்த விளையாட்டுக்கு மகாவிஷ்ணுவை சாட்சியாக வச்சு யார் ஜெயிச்சா, யார் வெற்றி பெற்றார், யார் தோல்வியுற்றார்னு அவர் சொல்லட்டும். ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வச்சுட்டாங்க மகாவிஷ்ணுவை. மகாவிஷ்ணு ஆகா என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே பயம் வந்துருச்சு அவருக்கு. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து அந்த விளையாட்டு கருவிகளை கொண்டு வர சொல்கின்றார் பெருமான். சுந்தரன் முதலாக உள்ள தொல் பரிசனங்கள் கொண்டு வந்து முன் சூதுவை பாரணத்து உரிவை போர்த்தான் இந்திரை மணாளன் தன்னை இனிது நோக்கி இந்த சந்தனன் மணிச்சூதெல்லாம் தகு முறை வைப்பாய் என்றார். நம்ம 2 பேரும் சூதாடுறதுக்குள்ள சூதாட்ட கருவிகளை கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வைக்கின்றார். வைக்கும் பொழுது அவருடைய பரமேஸ்வரனுடைய குறிப்பை அறிந்து செய்கின்றார்கள். சிவபெருமானுடைய எதில் நிற்கிறார். அவர் விண்டுவனிடத்தில் இதை திறந்து வருஷப்படி வையும் அப்படின்னு மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்கிறாரு. உடனே அதெல்லாம் வருஷப்படி அந்த கருவிகளை வைக்கின்றார். தீது செய்துட்டராவி செகுத்திடும் திரீச்சம்மல் சூதுரே கருவி முற்றும் தொடிக்கையின் எடுத்து வைத்து மாதுமை இறைவரோடு மகிழ்ந்து இனிது ஆடு மாட்டம் சாதுளம் தளைய நோக்கி மருங்குற தங்கினானே. இப்போ 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சாச்சு. உடனே அவர்களுடைய விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மகாவிஷ்ணுவும், மற்ற பரிசனங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த விளையாட்டில் உமாதேவி ஜெயிச்சிட்டா. இப்போ ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வேண்டியவர் மகாவிஷ்ணு, அவருடைய சகோதரி ஆகிய உமாதேவி ஜெயித்து விட்டார். இப்போ அவர் என்ன சொல்றது, அவருடைய டேன் வந்துருச்சு. உமையவள் வென்றாளாக உம்பர்கள் பெருமானந்த அமைவினை குறித்தோரே அந்தமல அந்தலாய் என்றான் நின்மை சுமையன படும்பூனாதி சுடர்மணி முழுதும் வாங்கி நம எதிர் வைக்க என்றார் நகைத்துமை மாது சொல்வாள். இப்போ இவர் சொல்கிறாரு, சிவபிரான் வந்து உமாதேவியாரை பார்த்து, அம்மா நீ தோத்தேன்னா உன்னுடைய ஆபரணம் முழுக்க எனக்கு வந்துடும், நான் தோத்தேன்னா என்னுடைய ஆபரணத்தை உனக்கு தந்தேன். அம்மா சிரிக்கிறா, சுவாமி என்னுடைய ஆபரணம் சரி, உன்னுடைய ஆபரணம் என்னது, அவ்வளவு பாம்பு, இது எனக்கா, சரி பார்க்கலாமேன்னு சொல்லியாச்சு. இங்கே விளையாடியாச்சு, அம்மா ஜெயிச்சாச்சு. இப்போ சுவாமியுடைய ஆபரணம்லாம் அம்மாவுக்கு போகும் இல்லையா, ஜெயித்தவர்களுக்கு கிடைக்கணும். ஆனால் இவர் தீர்ப்பு என்ன சொல்கிறாரு மகாவிஷ்ணு, அவர்கிட்டலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அற்றமின் மறைகள் எல்லாம் அருளிய திருவாக்காலே எற்றுக்கு நான் இல்லாமல் இன்னன மொழியலுற்றி வெற்றி என்பாலதன்றோ விமலரே நமது மெய்யின் முற்றிய நிகழ்வாங்கி முன்னுற வைக்க என்றாள். நெய்கோளர் திருவை மார்பின் நிறுவிய மாலை நோக்கி பொய்கரி போகுமாறு புருவத்தின் எரிப்பாலேவி மெய்கரி அருள்வார் நாமே வென்றன என்றார் மாயன் மொய்குறி பறிந்து நின்னை முன்னவன் வென்றான் என்றான். இப்போ அந்த அம்மா ஜெயிச்சாச்சு இல்லையா, சுவாமி சொல்கிறாரு, புருவத்தை நெரிச்சு கண்ணை தூக்கி சொல்கிறாரு, நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லு அப்படின்னு மகாவிஷ்ணுவை பார்த்து. இப்போ அவர் சொல்லும்போது இவர் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படி என்ன செஞ்சிட்டாரு, விமலன் தான் வென்றார், தீர்ப்பு கொடுத்துட்டார். பொய் தீர்ப்பு, பொய் சாட்சி, சாட்சியாக வச்சுருக்கவங்க பொய் சாட்சி சொல்லக்கூடாது இல்லையா.
பொய் சாட்சி சொல்லுகிறார் மகாவிஷ்ணு. ஏன்னா அம்மா தான் ஜெயிச்சது. ஆனால் அப்பன் இப்படி சொல்லும்போது என்ன செய்ய முடியும்? தங்கச்சியவாது சமாதானப்படுத்திக்கலாம், அவரை சமாதானப்படுத்த முடியாதுன்னு நினச்சி அவர்கிட்ட சாமி சொன்ன உடனே அவர் சொன்னதை சொல்லிட்டார். பார்க்குறாரு, அன்றினார் புறங்க நீற்றும் அடிகளால் வெள்ளப்பட்டாய் மன்றலங்குழலாயற்றாய் வயங்கு நின் அணிகள் எல்லாம் நன்றுற நம்ப நாக்கு நல்குதல் வேண்டாமேயோ வென்று போய் கரியே சால வியம்பினான் வருவதோரான். இப்ப இந்த ஆபரணங்களை ஃபுல்லா என்ன செய்யணும்? அம்மா தான் அப்பாவுக்கு கொடுக்கணும். தோத்தது அம்மான்னு இவர் சொல்லிட்டார்ல, உடனே அம்மைக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்கு இப்படி ஒரு பொய்ய நாணமே இல்லாம வெட்கமே இல்லாம சொன்னீர்? நீ சொன்னது தப்பு. இப்ப சுவாமியினுடைய ஆபரணத்தை வாங்கி என் முன்னால வைக்கணும், அதை விட்டுட்டு என்னுடைய ஆபரணத்தை வாங்கி அவர் முன்னால வைக்க சொல்றீர அப்படின்னு சொல்றார். உடனே மகாவிஷ்ணு என்ன செஞ்சாரு? சுவாமிக்கு நீர் தோற்றமையால் உமது ஆபரணங்களை அவருக்கு கொடுக்க வேண்டாமோன்னு அம்மாவை பார்த்து சொல்லிட்டார். தன்னை அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. என்னைய பார்த்து நீ சொல்றியா? மறுவரும் உருத்திராணி மாயனை உறுத்து நோக்கி பெறுவதன் குறித்து பேதாய் பிணக்கர கண்ணீர் கண்டு ஒரு செயல் உரைத்தலின்றி உறாத பொய் கரியே சொன்னா இருவிழி மலை பாம்பாகி என்ன நோய் உழக்க என்றாள். சொன்ன உடனே 2 கண்ணு இருந்தும் நீ என்ன குருடா? மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்கா, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இது வேற பொய் சாட்சி வேற சொன்னதுனால இந்த 2 கண்ணும் இழந்து குருட்டு மலைப்பாம்பாகி போக கடவுது. அம்மாவுக்கு கோபத்தில் சாபம் விட்டுட்டான். உலகனை அழிக்கும் மாயன் உலகினை அழிக்கும் மாயன் உருத்திரன் சார்பு பெற்றோம் பலனில் பொய் கரியார் சால பருவரும் சாபம் பெற்றார் நிலமிசை பொய் சான்றோதி நித்தலும் வாழ்வார் கெய்து அழகில் வெண் நிறைய துன்பம் அழக்குனர் யாபரம்மா. பாருங்க, சுவாமி இப்படி மகாவிஷ்ணு மலைப்பாம்பு ஆகுவான்னு சொன்ன அவருக்கே சகல லோகங்களையும் ஆளுகின்ற சிவபெருமானுடைய சார்பை பெற்றிருந்தும் காக்கிற கடவுள் மகாவிஷ்ணுக்கே இப்படி பொய் சாட்சி சொன்னதுனால சாபம் கிடைச்சதுன்னா தினம் பொய் சாட்சி சொல்றதுக்கு கோர்ட்டில் கூட்டு வராங்க. அதுக்கான அதுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் பொய்யா சாட்சி சொல்கிறோம். அப்போ பொய் சாட்சி சொன்னால் என்ன கிடைக்குங்கிறத இந்த உலக மக்கள் எல்லாம் நம்ம புராணங்கள் நாம் வாழ்க்கையை எப்படி வாழணும் தான் சொல்லி தான் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதைத்தான் இங்கே கச்சியப்ப முனிவர் பெருமான் சொல்றாரு, பொய் சாட்சி சொன்னால் என்னப்பா? அப்படி பொய் சாட்சி சொன்னவர்கள் நரக வேதனையில் தான் அழுந்துவார்கள் என்பதை இப்புராணம் இச்சரித்திரம் நமக்கு உணர்த்துகிறது. இங்க உமாதேவியார் சாபத்தை வாங்கினாரு. இதை என்னம்மா நம்ம சொல்ல முடியும்? சாபம் கொடுத்தது தான். நவின்றவள் சாபம் கேட்டு சாபம் கேட்டு நடுநடுங்கு உற்று நெஞ்சான் அவன்றுலகு அளிக்கும் தேவன் கண்ணுத பெருமான் பாதம் துவன்றுமை அன்பிற் தாழ்ந்து தொகுபிளை பொறுத்து தேவி நுவன்றவன் சாபம் தீர்வது நுவலுகென்றிறந்து நின்றான். உமாதேவியார் கொடுத்த சாபத்திற்கு ஒரு தீர்வு சொல்லி அருளல் வேண்டும் என்று பரமேஸ்வரனை பார்த்து பிரார்த்திக்கிறார். இதற்கு அளவற்ற காலம் ஆணவமலத்தில் அழுந்தி மறைக்கப்பட்டிருந்த ஆன்மாக்களை முத்தியில் சேர்வதற்காக பெருமான் ஒரு திருவிளையாடல் தமது கருணையினால் செய்கின்றார். அந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு நாள் நீ இப்படி ஆணவமலத்திலேயே அழுந்துக்கிட்டு இருப்ப? உன்னையும் முத்தியும் சேர்க்க வேண்டாமா?
பதியாகிய பரமேஸ்வரன் பசுவாகிய நம்மளை எப்படி செய்கிறாரு? மகாவிஷ்ணு உட்பட அவருடைய ஆணவ இருளை நின்று நீக்குவதற்கு நம்மளை போல தனு கரண புவன போகங்களையெல்லாம் கொடுத்து நல்வினை தீவினைகளை ஊட்டி இரு வினைகளின் நின்று நீக்கமாக இரு வினைகளின் ஒப்பில் மலபரிபாகம் உண்டாக்கி முத்தியிற் சேர்ப்பிக்க வல்ல பரமேஸ்வரன் கிருபை சுரந்து சொல்கின்றார். எதுக்காக? ஆணவ மலத்தை நீக்குவதற்காக தான். நம்மளுடைய கர்மா சொல்கிறோம் இல்லையா, கர்மா நல்வினை செஞ்சால் நல்லது கிடைக்கும், தீவினை செஞ்சால் தீவினை கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நீக்கி நம்மளை முத்தியில் சேர்ப்பதற்காகத்தான் பெருமான் அந்த ஆன்மாவுக்கு அந்த உயிருக்கு அப்படியே மாற்றி 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 வினை பயனை கொடுக்குறாரா? கொடுக்கட்டும். இந்த பிறவியோடு நமக்கு பிறவி கிடைச்சி முத்தி கிடைக்கட்டும். இல்லையா இன்னும் அடுத்த பிறவி பிறப்போம். இதுக்கும் மேலே சுவாமி என்னென்ன நமக்கு கொடுப்பாரோ, எப்படியோ நமக்கு நல்ல நிலையை காட்டுவதற்காக கொடுக்குறாருன்னு நினைக்கணும். சாமி இப்படி கொடுத்துட்டாரே துன்பத்தை நினைக்கக்கூடாது. நாம் செய்த அந்த வினைகளை தீர்ப்பதற்கு, ஆணவ மலங்களிலிருந்து நீங்குவதற்கு, நம் உயிரை நம்முடைய ஆன்மாவை முத்தியில் சேர்ப்பதற்கு கொடுக்குறார். மகாவிஷ்ணுவும் புரிஞ்சுக்கிட்டார். பார்க்குறாரு சுவாமி, இப்போ மகாவிஷ்ணுவுக்கு சாபத்துக்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டாமா? அவர் சொல்லித்தானே இவர் கேட்டார். அவரவர்க்குள்ள கண்மா அவரவர் கரைந்து கூட்டி தவனுகர் வித்து தீர்க்கும் தம்பிரான் அருளி செய்வார் பவமறு வட தீபத்தில் படர்ந்து எமது அடியை நெஞ்சத்து திவருற இருத்தியங்கே இருமதி இருந்தாயாகின். ஆணவ மனத்தில் அழிந்து கிடக்கிற அந்த மகாவிஷ்ணுவை அப்படியே அவரை மலபரிபாகம் அவருக்கு உண்டாக்கி முத்தியில் சேர்ப்பிப்பதற்காக பெருமான் இந்த திருவிளையாடலை செய்கின்றார். விநாயக பெருமானை வணங்காமல் வந்தது தவறு இல்லையா? அதனால் இப்போ குருட்டு மலைப்பாம்பாகி போகிறவர் நேர வடதீபத்தில் சென்று பெருமானுடைய திருவடிகளை தியானம் செய்து கொண்டிரு. கொஞ்ச நாள் கழித்து யார் வருவா? அப்படி இருந்தேன்னா உவகை உலகத்தார்க்கு முனிதுயர் பெரிதுமாக்கும் அவ்வியம் சான்ற நெஞ்சத்து அம்பன் மாமுகனை கொன்று செவ்விக கணேசனந்த தீபத்தின் வழி மீண்டெய்து அவ்விநாயகனை காணின்று இது போதி என்றார். சொல்லிட்டார் சுவாமி, நீ அந்த வடதீபத்தில் பெருமானை நினச்சிக்கிட்டே இரு. அப்படி இருக்கும் பொழுது கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு விநாயக பெருமான் வந்து அந்த நீ இருக்கும் இடத்துல வந்த உடனே, அவருடைய தரிசனம் கிடைத்த உடனே உனக்கு கண்டிப்பாக உன்னுடைய பழைய உருவம் பழைய பதவி கிடைக்கும். அப்படியா? சுவாமி சொன்னதுக்கு அப்பீல் என்ன இருக்கு? ஓங்கிய வட தீபத்தை உற்றவன் உயர்ந்த வாளில் தாங்கிய வராரை தண்ணீர் தக்க யோசனையேல் எல்லை மீங்கிய இருளதாகி மெய்யதாய் நின்ற பொந்தில் நீங்கிய விழிப்பாம்பாகி நெடியமால் உறைந்திட்டானே. இப்போ என்ன பண்ணிட்டாரு? அழகா கருட வாகனத்தில் வந்து ஜம்முன்னு கைலாசத்தில் இறங்கினவர் கண்ணு தெரியாத மலைப்பாம்பாகி உருண்டு 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 நேர வடதீபத்துக்கு போய் ஒரு ஆலமரத்தோட பொந்துக்குள்ளே போய் உக்காந்துக்கிறார். என்னைக்கு விநாயக பெருமானுடைய காட்சி கிடைக்குமோ, அம்மை விட்ட சாபத்திற்கு நமக்கு பரிகாரம் தெரியுமோ என்று நினைத்து நினைத்து அப்படியே பெருமானை நினைத்து கொண்டு அந்த பொந்துல அமர்ந்துட்டாரு. சிவரிவரே பாந்தலாக மேவுதன் உருவ நோக்கி அருவருப்புடையனாகி அம்பிகை பாகர் செய்ய மறுமலர் பதமுமாம்பால் வதனமோடு அமர்ந்தநாதன் திருமலர் பதமும் உன்னே செய்யரு தவம் செய்தானால். கணபதி மூர்த்தியும் சிவபெருமானுடைய திருவடிகளையும் தியானம் செய்து கொண்டு தவத்தில் இருக்கின்றார் மகாவிஷ்ணு. இது பிண்டுவோட செயல். இப்படி அமர்ந்திருக்கிறார். அடுத்தது கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணணுமே. அந்த கஜமுகாசுரன் எங்கே இருக்கிறான்? யார் அவர்? விநாயக பெருமானை எப்படி போறாருங்கிறத நாம் பார்க்கலாம்.
நாரணன் செயலிதாக நான் மறுப்பேந்தும் வெள்ளை மாரணன் முதலாம் தேவர் மரங்கிலர் அவுணர் கஞ்சி சீரணி கைலாயத்தை சேர்ந்துபல் பொருளும் கொண்டு காரணம் கடந்த முக்கள் கணபதி பூசை செய்தார். முக்கட்கணபதி முதல்ல விநாயக பெருமானை கும்பிடாம போனவர் இப்ப முக்கட்கணபதியை பூஜை செய்கின்றார். பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்திரன் முதலிய தேவர்கள் அசுரர்கள் செய்யும் கொடுமைக்கு பயந்து நேர கைலாயத்துக்கு வர்றாங்க. கைலாயத்தில் விநாயக பெருமான பல அபிஷேக திரவியங்களை கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை வழிபடுகிறார்கள். எதற்காக அப்படின்னு சொன்னால் கேட்குறாரு விநாயக பெருமான். ஏத்தரும் பூசையாற்றின் எழின்மறை பொருள்கள் கொண்டு தோத்திரம் செய்து முன்னர் தொழுதெழும் சுரரை நோக்கி மூத்தவன் புடையீர் காதன் மொழிமின்கள் தருதுமென்றார் ஆத்தனா உலகமெல்லாம் அளித்தருள் வழங்கு ஏரம்பர். சுவாமிகளை இரு கரங்களையும் கூப்பி வழிபடுகிறார்கள். வேத ஆகமங்களினால் துதி செய்கின்றார்கள். அவர்களே கணபதி மூர்த்தி கிருபையோடு பார்த்து, நண்பர்களே உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று சொல்ல இவர் சொல்றாரு. சுவாமி யார் சொல்ற? தேவேந்திரன் சொல்றான். என்ன சொல்ல போறாரு? பருந்திய மதமால் யானை வதனனாம் அசுரனாவி உருத்தளி அடியே வாங்கர் உருதுயர் முழுது நீக்கி திருத்தக காக்க என்று தேவர்கள் இறந்தாயார்க்கும் கருத்தனாம் கணேசரன்னோர் கருத்தினை முடிக்க நேர்ந்தார். கஜமுகாசுரன், யானை முகத்தை கொண்ட கஜமுகாசுரன் எங்களை பாடா படுத்துறா சுவாமி. 3 உலகத்தையுமே அவரை சம்காரம் செய்து எங்களுடைய துயரத்தை நீக்கி அருள வேண்டும் என்று விநாயக பெருமான் விண்ணப்பிக்கிறார். உடனே கணேசமூர்த்தி சிம்மாதனத்தை விட்டு பூதங்கள் எல்லாம் தலைவனாய் மலையை போன்று பாரித்து விளக்கும் அசலன் என்னும் பெயரை வைத்திருக்கின்ற ஒருவனை கூவி அவனது கந்தரத்தில் ஆரோகணித்தார். கஜமுகாசுரனை தானே கொல்லணும், வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிளம்பிட்டாரு. பாலுளை மடங்கள் அணைமீ மிசை இருந்த அருளும் வல்லல்லது நீங்கி மலைபோர் சால உயர் தேகமுடையான் நல அசலன் என்று பெயர் தாங்கின அவன் பூத தலைவன் சேலமிகுகின்ற அவன் கந்தரம் இவந்தவன் தெளித்தன வியங்கள் பலவும் கோலமலி வெண்குடை நிலற்றிய எழுந்தன கொடித்திரள் அசைந்த கபரி. அப்படியே கொடி குடை சாமரம் முதலில் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு போரு கிளம்பிட்டாரு விநாயக பெருமான். ஊழின் வளரங்கிய உமிழ் கண்ணினர் இடி குளம் உழப்பவரை ஆடு மொழியார் பாலி நிமிர்தோளிலையிலாதீயபடை திரள் வரித்தவர்கள் பாரிடபவர் வாலி கடல் போன்மன மருங்குமிடையை கருணை வல்லலவர் சென்று அணைவி சென்றனவினார் வேளமுகநாமசுரன் மேவியர சாட்சி புரி மேதகு மதங்க நகரை. நேர போருக்கு வேகமாக கிளம்புறாரு. புஜங்களில் அளவற்ற ஆயுதங்களை ஏந்தினவராய் பூத வீரர்கள் புடைசூட விநாயக பெருமானானவர் கைலாயத்தில் இருந்து வெளிக்கொண்டு கஜமுகாசுரன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற மதங்க நகருக்கு வந்துவிட்டார். யோகியர்கள் ஞான விழியால் அறியின் அல்லதன் உண்மை பிறரா அறியோனா தேகி அமர் செய்த அந்நகரின் புறவிடுத்த மடுத்தமை தெரிந்த கயமா முகவனும் வாகினியோர் 1000 மருங்குற மதிக்கவிகை வார்கொடிகள் ஆதி இடைய போகி முதலான சுரன் 5 படை ஏந்தியதில் போந்தம தொடங்கினரோம். இப்போ பார்க்குறாரு சுவாமி கஜமுகாசுரனை யோகியர் தங்கள் ஞான உணர்ச்சியினால் அறிந்து அல்லாது மற்ற ஏனையோரால் அறிய ஒன்ன கணபதி மூர்த்தியானவர்
இங்கே வெளிக்கொண்டு கஜமுகாசுரனை 1000 வாகினி சேனைகள் புடைசூழும்படியாக நேர வந்து நின்றுட்டார். அப்போது பூத வீரர்கள் தாக்கிய தாக்கலிலே அளவற்ற அவுண வீரர்கள் மடிந்து போகிறார்கள். செறிந்த பூதர்கள் தாக்கலும் செருப்புரி அவுணர்தோர் அறிந்ததோளினர் மடிந்ததாளின படையோடு வரிந்த பாணியர் வாரில் வீழ் படையினர் வீரமுறிந்த நெஞ்சினராய் திசைதரும் முதுகிட்டார் உடைந்த சேனையை நோக்கிய அவுணர்கோன் உளத்தில் அலைந்த சீற்றமோடு அடிசிலை கணை மழை பொழிந்து மிடைந்த பூதரை கொன்றுயர் விநாயகர் முன்ன இடைந்திடா மரம் தோன்றுமாறைதி இதுரைப்பான். சில பேர்களுக்கு அவர்கள் பூத வீரர்கள் வந்து அவுண வீரர்களை தாக்கின உடனே தொடைகள் அருந்தது, இடைகள் அருந்தது, வாள்கள் முறிந்தது, கால்கள் மடிந்தது, தலைகள் அருந்தன. அப்படியே அவுண வீரர்கள் விழுகிறார்கள், சின்னா பின்னப்பட்டு ஓடுகிறார்கள். இப்போ கணபதி மூர்த்திக்கு எதிரே வந்து மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த காணுதற்கரிய திருமேனியை தவமுத்தி இருக்கிறதுனால கஜமுகாசுரன் பார்க்கிறார். பார்த்தவர் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, நீர் எதுக்கு இப்போ என்னோட வந்து சண்டை போட்டு இதில் நீர் உயிரோடு இருக்கணுமான்னு கேட்குறாரு விநாயக பெருமானை பார்த்து. தேவர்கள் செய்த தோத்திரத்துக்கு உட்பட்டு சுவாமி சொல்றார், சிறுவன் என்னோடு பகைத்து எவர் தேகமோடு இருந்தார் மறிவிலான நீ எற்றுக்கு வானவர்க்காக இருதல் வேட்டனை விடுத்த நன்னேறுவோர் விளையின் ஒருபடை திறங்கற்றதை காட்டுதீ ஒல்லை நின்னை முன் கொன்று விண்ணெடியவானவரை கொன்று வாகையே சூடுவன் கொன்றை மாளிகையால் நன்று நல்கிய வரத்தினை அறிந்தனை அல்லை என்று செப்பினன் கேட்டருள் ஏரம்பர் இசைப்பார். இப்போ இவர் சொல்கிறாரு, நீ வந்து என்னோட சண்டை போட்டு ஏன் வீணில் நீ அழிய போகிற, யான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இனியேனும் தப்பித்து பிழைத்துக்கொள், என்னோடு யுத்தம் செய்ய கடவை அப்படின்னு சொன்ன உடனே பார்க்குறாரு. கொஞ்சம் கூட சுவாமியை பற்றி நினைக்காம அவருடைய பராக்கிரமத்தை யோசிக்காது இவர் சண்டை போடுறது. கருணை நாயகனாகிய கண்ணுதற் பெருமான் அருளினால் உனை அழித்து இமையாரை அந்தரத்தில் நிறுவுவேன் இது சத்தியம் என்னை வீண் பொழுதியோ வெறுவுராதமர் புரிவையேல் விரைமதி என்றார். நிலையற்று இருக்கின்ற உன்னுடைய அரசை நான் வந்து உன்னை வென்று தேவர்களை எல்லாம் நாசம் செய்து நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற உன்னை நான் தேவர்களை காப்பாற்று வெற்றி மாலையை சூடுவேன் அப்படின்னு கணேசமூர்த்தி சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறா, நான் வந்து தேவர்களை அழித்து வெற்றி மாலை சூடுவேன்னு சொல்கிறாரு. இப்போ விநாயக பெருமான் நீ வீணா பேசி என்கிட்ட நீ சண்டை போடாத அப்படின்னு சொல்லி அப்படியே அளவற்ற பானங்களை எல்லாம் செலுத்தி கஜமுகாசுரனை அளவற்ற சரங்களையும் தொடுத்து கணபதமூர்த்தி தனது முசலத்தினால் விளக்கி அவன் செய்கின்ற அத்தனை ஆயுதங்களையும் விளக்கிட்டு அவனை உக்கிரத்தோடு நெருங்கி வந்து கோபத்தோடு வர்றா. எப்படி வர்றா, இந்திராஸ்திரம், வருணாஸ்திரம், வாயுவாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், நரசிம்மாஸ்திரம் அனைத்தையும் வெளிப்பட்ட மாத்திரத்தில் சுவாமி அதை பார்க்குறாரு. அவன் விட்ட அத்தனை சுவாமியினுடைய திருவடியில் வந்து விழுகுது. எவ்வளோ ஒரு இது இருந்தா, முழுவழி கயமுகனுடைய அவுணர்கோன் முனிந்து விழுவமே பொறிகொடு மர மேருவின் வளைத்து தொழுதி அம்புகள் சொரிந்தனன் சொரிகனையோடு உழுதையாக்கினன் கதையினார் பொரு சிலை இறைவன். அதாவது வரம் கொடுத்துருக்கிறாரு பரமேஸ்வரன் கஜமுகாசுரனுக்கு, என்னுடைய சக்தியை தவிர உன்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு இருக்கிறாரு. அந்த சுவாமியினுடைய அந்த வரம் அவன் கண்ணுக்கு தெரியலை.
அவன் நினச்சிட்டு இருக்கிறான் இவர் ஏதோ ஒரு சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு இவர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். வேறுவன் சிலை வாங்குவு விசிகங்கள் தொகுத்தனன் மாறுமல்கிய கயாசுரன் மலையும் அச்சிலையும் மீறு கண்டனன் நெருள்வழி முசலத்தால் வெற்றி பேறு கண்டவர் தமக்கெல்லாம் அருள் செய்யும் பெருமான். பேறு கண்டவராகிய பெருமான் அதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தண்டம் ஒன்று கொண்டு அவுணர்கோள் தம்பிரான் தோன்ற தம்பிரார் கடுப்பம் அண்டி நின்று வானவர் படை முழுவதும் மனுக்கள் விண்டுவன் முறை விடுத்தனன் மேவிய அன்னவைதா ஆண்டர் நாயகர் அடிபணிந்து அருக நின்றனவே. அத்தனையும் விநாயகப் பெருமான் அவன் விட்டு அசுரங்கள் அத்தனையும் விநாயகப் பெருமானுடைய திருவடியில வந்து விழுந்துருச்சு. ஐயன் சேவடிக்கு அமரர்கள் படை வணங்குதலும் வெய்ய தானவன் வியந்து வின் அருஞ்சவர் விழைத்தான் கையில் ஏந்திய தண்டினை கதையினார் பொடித்து பொய்யன் மார்பத்து தாக்கினன் புலவர்கள் பெருமான். விடல அவர் கஜமுகாசுரன் சுவாமி தமது மழுவாயுத்தினானுடைய சேனைகளை எல்லாம் சாம்பலாக்கினார். கஜமுகாசுரன் சோபம் தீர்ந்து அப்படியே தனது சேனைகளையெல்லாம் அழிந்து கிடக்கின்றதை பார்த்து ஆகா இவன் பராக்கிரமசாலியே அன்றி சிறுவன் அல்ல அப்படின்னு உணர்கிறார். இருந்தாலும் மானம்னு ஒன்று அவனுக்கு தடுக்குது. தடுத்த உடனே இவற்றை எப்படியாவது சண்டை போட்டு நம்ம தோத்தாலும் பரவாயில்ல புறமிதுகிட்டு ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சிறிது போது உணம் வருந்திய தெருமரலோடு மறுவிலாதவன் நின்றனன் அத்தகு கணத்தே பிரிவிலாதவும் கைபிடிக்கு அருண் மழுவினார் பெரியோ நெருகிலாதவன் சேனையை நீரு செய்தனவே மம்மர் நீங்கினான் மடிந்தனன் சேனையை நோக்கி அம்மவோ சிறுவரையினர் படையலாம் அளித்தான் செம்மலாயலார் சிறுவனோன் இவனென தெளிந்து விம்முமான மேலுந்திட மேற்று மாற்றி நண்போர். இந்த சிறுவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவற்றை தோத்துட்டு போகக்கூடாது. பெற்றனல் வரத்தினை குறித்து இமையவர் பெருமான் ஒற்றைவன் மறுப்பையின் உதியொடித்து எதிர் விடுத்தான் குற்ற வெய்யவன் உரம் கிழித்து உயிர் உண்டு போகி முற்றும் சுத்த நீர் கடலிடை முழுகி மீண்டதுமே. இப்போ பார்க்குறாரு விநாயகப் பெருமான் அவன் பெற்றிருக்கின்ற சிறந்த வரத்தை பார்த்து கணபதி மூர்த்தி ஆலோசித்து தமது வலப்புறத்தில் இருக்கிற அந்த தந்தத்தை ஒடிக்கிறார். ஒடிச்சு நேர அவன் மீது விடுகிறார். விநாயகப் பெருமானுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் அந்த தந்தம் உடஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் கஜமுகாசுரனை அதை வச்சு தான் சம்ஹாரம் பண்ணுறாரு. சில படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டிருப்பாங்க, இடது பக்கம் போட்டிருப்பாங்க. அது அப்படி இருக்கிற விநாயகரை நம்ம வழிபட முடியாது. அந்த மாதிரி படத்தை நம்ம வைக்கக்கூடாது, தப்பு அது அந்த படம் இல்லையா. அதுபோல் இங்கே வலது பக்கத்தில் இருக்கின்ற அந்த தங்கத்தை ஒடித்து நேர சகல லோகங்களும் கலங்கும்படியாக ஆர்ப்பரித்து கஜமுகாசுரனுடைய மார்பை பிளந்தது அந்த தந்தம். அப்படியே போய் அவர் சம்ஹாரம் பண்ணிட்டு சமுத்திரத்தில் அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு மீண்டும் சுவாமிகளிடத்தில் நிற்கிது. எது அவருடைய அந்த தந்தமானது பகையடுத்துளி பாதத்தின் ஊன்றிய உதைத்து நகை விளைத்து நல்லுகிரினார் கிள்ளியும் பார்த்து தொகை நலம்புரி பராபரன் தோல் வெண்கோட்டார் பகை உயிர்த்தான் அவன் உயிர் அளித்ததோ புகழோம். சவுனகாதி முனிவர்கிட்ட சூத முனிவர் சொல்றாரு, பகைவர் வந்தபோது அவர்களை பாதத்தினாலும் உயிரினாலும் நகையினாலும் பார்வையினாலும் வென்று சிவபெருமானுக்கு தமது கொம்பினால் அவனுடைய உயிரை மாய்த்தது ஒரு பெரிய புகழே அல்ல. ஒரு சிரிச்சாலு அடிச்சிருவார் இல்லையா, திரிபுரனை சம்ஹாரம் செஞ்சார். அப்படி அவனுடைய உயிரை மாறுத்தது பெரிய விஷயம். கணபதி மூர்த்தியானவர் சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்து வந்த அந்த கொம்பினை ஒரு ஆயுதமாக தனது திருக்கரத்தில் வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்களுக்கு சொல்றாரு. அடுத்து தேவர்கள் இதை பார்க்குறாங்க, அப்படியே புஷ்பத்தை சொரிகிறார்கள். மலர் மாடி இந்த காட்சியை பார்த்த உடனே ஆகா நமக்கு இப்படி ஒரு காட்சி கிடைத்ததே என்று அவர்களெல்லாம்
ஆனந்தப்படுகிறார்கள். தேவேந்திரனையும் தேவர்களையும் உலகத்தையும் கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணி காக்கிறாரு. இப்போ அதை பண்ணிட்டு நேர வடதீபத்துக்கு போகிறாரு விநாயகப் பெருமான். நாம் அடுத்த சிந்தனையில் அதை பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேள் செய்ய பேர் அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்ய சோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா.